உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நிவர் புயலின் தாக்கத்தால் பெய்த மழை காரணமாக வந்தவாசியில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். வந்தவாசியை பொறுத்தளவுக்கு எத்தனை ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன? விவசாயிகள் என்ன சொல்றாங்க? நிவர் புயல் கரையை கடந்த பிறகு மழை மற்றும் காற்று ஆகியவை தணிந்திருந்தாலும் கூட இன்னும் வெள்ளம் தணியாமல் பல இடங்களில் பல நூறு ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. குறிப்பாக நிவர் புயல் கடந்து சென்ற மாவட்டங்களில் ஒன்றான திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஒரு பகுதி கடுமையாகவே இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வந்தவாசி, செய்யார் உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களில் இன்னும் தண்ணீர் வெள்ளம் வடியாத காரணத்தால் நெற்பயிர்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்தவாசி அருகே இருக்கக்கூடிய தெல்லார் என்ற கிராமத்து பகுதி. இந்த பகுதியில் தான் நாம் நேரடியாகவே பார்க்கலாம். விளை நிலத்திற்குள்ளாக கடந்த 2 நாட்களாக இந்த தண்ணீரானது வடியாமல் தொடர்ந்து இந்த தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. மழையும் புயலும் ஓய்ந்த பிறகும் கூட அந்த வெள்ளம் இன்னும் தணியவில்லை. வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த வெள்ளம் தண்ணீரானது தொடர்ந்து இந்த வயல் பகுதிக்குள்ளாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் மட்டுமே சுமார் ஒரு 100 ஏக்கருக்கு மேலாக இதுபோன்று வயல்வெளிகளில் தண்ணீரில் நெல் பயிர்கள் மூழ்கி இருக்கின்றன. இதனால் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக இதுபோன்று மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் நெற்பயிர்களும் அழுகும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நெல் மணிகளும் கூட முளைவிடும் ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை இந்த பகுதி விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் இந்த மாதிரி எவ்வளவு ஏக்கர் மொத்தமாக இந்த நெற்பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு? வந்தவாசி தாலுக்காவில் ஒரு 5000த்துக்கு மேற்பட்ட நிலங்கள் இந்த புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கு. அண்மையில் வந்த இந்த நிவர் புயலினால் குறிப்பாக வந்தவாசி, தெள்ளார் பகுதி, செய்யார் பகுதி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் செய்தியிலே எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இந்த மரக்காணத்தில் இருந்த புயல் எங்கள் வந்தவாசி வழியாக, பெரணமல்லூர் வழியாக, ஆரணி வழியாக போய் வேலூர் போய் அப்படி ஆந்திரா போயிடுச்சுன்னு. ஆனால் இந்த பகுதியில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் நேராகவே பார்க்கலாம் தண்ணி எப்படி போயிட்டுருக்கு, வயல்லாம் எப்படி தண்ணி போயிட்டு பார்க்கலாம். இந்த இங்கே இருக்கிற வயல், நெல் வயல், அப்புறம் கரும்பு, அதுக்கப்புறம் வந்து வாழை, இதெல்லாம் பார்க்கலாம். இந்த அளவுக்கு இன்றைக்கி தண்ணியில் மூழ்கி இருக்குது. இந்த விளைச்சல் பாருங்கள், அறுவடை பண்ண வேண்டிய விளைச்சல் ஏறக்குறைய ஒவ்வொரு ஏக்கராக்கும் ஒரு 25,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு விவசாயிகள் பயிர் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒன்றுமே எடுக்க முடியாது. ஒன்று உழைப்புக்கும் பலன் கிடையாது. இதில் இந்த வருவாய் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி விவசாயிகள் இருக்கிறாங்க. அதனால் அரசாங்கம், குறிப்பாக வருவாய்த்துறை, விவசாயத்துறை உடனடியாக தலையிட்டு ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் அளவுக்கு நஷ்டஈடு கொடுத்தா தான் வந்து மறுபடியும் வந்து அடுத்த பயிர் வைக்க முடியும். இல்லைனா அவங்க வந்து மறுபடியும் கடனாளியாக மறுபடியும் நீங்கள்லாம் பார்க்குறீங்க இந்த விவசாயிகள் தற்கொலை தொடர்ந்து நடந்து கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இருக்கும். இப்போது மழை தான் நேற்றோட நின்று போச்சு, நேற்று ஈவினிங்கோட. இப்போ மறுபடியும் இன்னும் எங்கேருந்து இவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்கு? அதை ஏன் தடுக்க முடியலையா உள்ளே வரக்கூடிய தண்ணியை? இப்போ இந்த வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வரத்து காவாயில் வந்து புனரமைக்கலை. ஏராளமான ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்ற சொல்லி பல தடவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். வருவாய்த்துறைகிட்டையும் சொன்னோம், பொதுப்பணித்துறைகிட்டையும் சொன்னோம். யாரும் இதை கண்டுக்கலை. இந்த பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் வெள்ள நீர் வந்து வடியாமல் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த அதிகாரியும் வந்து இங்கே எட்டி பார்க்கல. ஆனால் நாங்கள் வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து எல்லா புகாரும் பண்ணிட்டோம். நெற்பயிர்கள் நாசமாக போச்சு. ஆனால் அந்த கால்வாய் நீர், அந்த வெள்ள நீர் வடிகாலை வந்து தடை செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. தொடர்ச்சி இதே மாதிரி வந்து அந்த கால்வாய்களை புனரமைக்காமல் இருந்தால் வருடாவோடு இதே மாதிரி வந்து ஏராளமான நெற்பயிர்கள் வந்து நாசமாக தான் போதும். இந்த தெள்ளாறு வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதிகாரிகள் உடனடியாக தலையிடணும். நீர்வரத்து கால்வாய்களை புனரமைக்கிறதுல வந்து ஏற்பாடு செய்யணும். உங்கள் வயல் எங்கே இருக்குது? எவ்வளோ உங்களுக்கு பாதிச்சிருக்கு? எங்கள் வயல் பாலிடெக்னிக் பின்னாடி இருக்குது சார். எங்களது 2 ஏக்கர், பக்கத்தில் ஒரு 4 ஏக்கர் மொத்தமாக வயல் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏரி கால்வாய் வந்து சரியாதுன்னா அந்த வடிகால் வந்து ஒழுங்குபடுத்தினா எங்கள் வயல் இவ்வளோ சேதனம் ஆகியிருக்காது. அதனால் எங்கள் வயல் சுத்தமாக இது ரொம்ப அடிபட்டிருக்கு. அதுக்குரிய நிவாரணமும் உங்கள் வயலில் அந்த ஏரி கால்வாயும் சீர்படுத்தி தருமாறு மாதிரி கேட்டுக்கிறேன். இப்போ உங்கள் நிலத்தில் இவ்வளோ தண்ணி நின்றுட்டு இருக்கு. இதை வடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டீங்களா? நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? கிட்டத்தட்ட அக்ரி ஆஃபீஸில் சொன்னேன். அவர் என்ன சொல்கிறாரு, நீயா இந்த டைமில் நட்ட அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நானும் கிட்டத்தட்ட ஏரி காவாலேருந்து தண்ணி திறந்து விட்டுன்னு தான் இருக்கிறேன். அது போயின்னு இருக்குது. அப்பயும் வெடியில் பாருங்கள், பயிர் பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பூச்சி வச்ச மாரி ஆகி போச்சு பயிர். இதுக்கப்புறம் விவசாயி வந்து பயிர் வச்சு எதுவும் புண்ணியம் கிடையாது. விவசாயி அறுத்து எடுத்து போயிட்டு கொடுத்தா வியாபாரியும் சரி இது நெல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புறநினைக்கிறாரு. அதோட எந்த விவசாயம் இதுமாரி பயிர் வைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு கவர்மெண்ட் எதனா நிவாரணம் கொடுத்தா கொஞ்சம்
அடுத்த பீரியடு பயிர் வைக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி. இப்போ இந்த தண்ணியை வடிச்சாக்க இப்போ இருக்கக்கூடிய இந்த நெல் உங்களுக்கு பயன்படுத்த முடியுமா, அறுவடை பண்ண முடியுமா? எதுவுமே பண்ணவே முடியாது. இதுக்கப்புறம் இது அவ்வளோதான், இந்த பயிர் இதுக்கப்புறம் முடிஞ்சுது. இதுங்க பாருங்க, நீங்களே தான் பார்த்துன்னு இருக்கீங்களா, பார்த்தா தண்ணி எப்படி போயின்னு இருக்கு பாரு. இப்போ இது காப்பீடு எதுவும் செஞ்சிருக்கீங்களா? அதுக்கான நிவாரணம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்களே, இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்சூரன்ஸ் எதுவும் நாங்கள் பண்ணலை. காப்பீடு அப்படி பண்ணியிருந்தாலும் இங்கே கவர்மெண்ட் சரியில்லை, எதுவும் கொடுக்கறது கிடையாது. அப்புறம் எப்படி இன்சூரன்ஸ் பண்ணுறோம்? இன்சூரன்ஸ் பண்ண எங்கள் தோயர் ஒருத்தர், அவருக்கு இன்னும் கவர்மெண்ட்லேருந்து எதுவும் வரவே இல்லை, எந்த பெனிஃபிட்டும் எதுவும் கிடைக்கவே இல்லை. விவசாயத்துக்கு தனிநபர் இன்சூரன்ஸ் இருந்தால் தான் அதனால் ஏதாவது ஆதாயம் உண்டு. இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கிராமமே பாதித்தாதான் இன்சூரன்ஸ்னால் அது உண்மையிலே கிடைக்கிறதில்ல. அதனால் இன்சூரன்ஸினுடைய அந்த கண்டிஷன்லாம் மாற்றி அமைக்கணும். தனிநபருக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்தால் தான் விவசாயிகளை வந்து வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும். இப்போ பாருங்க, இந்த பண்ணுற செலவெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அதை பண்ணவே முடியும். செலவு பண்ணி அறுவடை பண்ணால் அது ஏற்கனவே பண்ண செலவோடு அதுவும் ஒரு செலவு தான், நஷ்டம் தான். அதனால் அதிகாரிகள் உடனடியாக இதை வந்து கவனித்து ஒரு 25,000 ரூபாய் குறைந்த அளவு நஷ்டம் எடுத்து தரணும். அப்போ தான் வந்து விவசாயிகள் வாழ முடியும், பயிர் வைக்க முடியும். ஏக்கருக்கு 25,000 ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்து இதுபோன்று பயிர் சாகுபடி செய்து அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த தண்ணீரால் பயிர்கள் நாசமடைந்திருப்பது விவசாயிகளை ஒரு கவலையடைய வைத்திருக்கின்றது. காப்பீட்டு திட்டத்தை எளிமைப்படுத்த வேண்டும், இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதும் விவசாயிகளோட ஒரு எதிர்பார்ப்பு. அதே போன்று இதுபோன்று தண்ணீரை உடனடியாக வடிவதற்கும் இதுபோன்று மீண்டும் வெள்ள பாதிப்புகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான நடைமுறைகளை அதிகாரிகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி விவசாயிகளுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது.